கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்லோக 36 மூணாவது அத்தியாயம். அர்ஜுன உவாச அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய அலாதிவ நியோஜிதः. இப்ப நம்ம பகவத்கீதையில கிளாஸ்க்கு முழு சம்மரிய இப்ப நம்ம பார்க்கலாம். பகவத்கீதை வேதத்தினுடைய சாரம். ஓகே, வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, வேதம் ரெண்டு பகுதியா பிரிக்கலாம். வேத பூர்வம், வேதாந்தம். வேத பூர்வம் என்ன டீல் பண்றது அப்படின்னா ரிலீஜியஸ் லைஃப் டீல் பண்றது. வேதாந்தம் ஸ்பிரிச்சுவல் லைஃப், பிலாசபி டீல் பண்றது. ரிலீஜியஸ் லைஃப்ல நமக்கு தகுதியை கொடுக்கிறது. பிலாசபில நம்முடைய மோட்சத்துக்கு ஃப்ரீடம். நான் ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னேன், அது என்ன அப்படின்னா பரவசம் துக்கம், ஆத்மவசம் சுகம். சோ நாம எதை டிபெண்ட் பண்ணிருக்கிறோமோ, எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அதுல சுகம் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எதுல நாம டிபெண்ட் பண்றோமோ அது டெம்பரவரி. டெம்பரவரினா என்ன? அது கொஞ்ச நேரத்துல நம்ம விட்டு போயிடும். நம்ம விட்டு போகும்போது அது துக்கமாகும். அதனால எனிதிங் நாம டிபெண்ட் பண்ணிருக்கிறதெல்லாம் துக்கத்தை உண்டாக்குறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனால இந்த ஃப்ரீடம், டோட்டல் ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கணும். அதற்கு நம்ம வாழ்க்கையை சுதந்திரமாக்குறதுக்கு வேதம் நமக்கு உதவி செய்யறது. அந்த வேதம் ரெண்டு பகுதியா இருக்குதுன்னு பார்த்தோம். அதே தான் இந்த பகவத்கீதை கொடுக்கிறது. அதனாலதான் இந்த பகவத்கீதை நம்ம படிக்க வந்திருக்கோம். சரி, இது மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு பகுதி பகவத்கீதை. மகாபாரதத்துல வரக்கூடிய கௌரவர்கள் அண்ட் பாண்டவர்கள், தார்தராஷ்டிரர்கள் அண்ட் பாண்டவர்களுக்கு நடக்கக்கூடிய சண்டை, அந்த யுத்தத்தப்போ இருக்கிற பர்சனல் விஷயத்துல கிருஷ்ணா உபதேசிக்கிறார். அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினது அந்த டயத்துல, அந்த பீரியட்ல பேசின விஷயம் எனக்கு இப்போ சென்னையில இருக்கிற எனக்கு எதற்கு பயன்படும்? குருட்சேத்திரத்துல நடந்துட்டு இருக்க அந்த போர்ல நடந்த விஷயத்துக்கு அதுக்கு உபதேசம் ஆகிறது. இப்ப நமக்கு நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது நம்ம கேள்வி கேட்போம், ஆன்சர் கிடைக்கும். அதே பதில் இன்னொருத்தருக்கு கிடைக்கணும்னு தேவையில்லையா? இல்லையா? ஆனா இங்க அர்ஜுனுடைய ப்ராப்ளம் என்ன இருக்குன்றத நம்ம அந்த குருட்சேத்திரத்துல யுத்தம் செய்யறதுக்காக வந்திருக்கான். இந்த யுத்தம் நாட்டு பாண்டவார் தார்தராஷ்டிரா யுத்தம் இல்லை. இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கக்கூடிய போர். ஏன்னா இவங்க எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன உடனே தர்மத்தை நிலைநிறுத்தணும், சத்திரியனுடைய கடமையில அவங்க வந்திருக்காங்க. அதனால இந்த தர்ம யுத்தம். இது துரியோதனன் செய்யறது அதர்ம யுத்தம், நியாயமானது இல்லது. அதனால இவன் அந்த மாதிரி வேகத்துல வந்துட்டு இருக்கவன் எதிர்க்க துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரிய பார்த்த உடனே, சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்த உடனே இவனுக்கு இது வந்துடுது, பாசம் வந்துடுது, ராகம் வந்துடுது. அகம் ஏஷாம் மம ஏதே, அகம் ஏஷாம் மம ஏதே. அகம் ஏஷாம்னா அகங்காரம், மம ஏஷனா மமகாரம். அகங்காரம் மமகாரம் வந்து
நான் இருக்கேன், இவர்களாம் என்னுடைய சம்பந்தப்பட்டவர்கள். அகங்காரம் மமக்காரம். அந்த அகங்காரம் மமக்காரம் ப்ரொடியூஸ் என்ன பண்ணிருக்கிறது? ராகா, பாசம் வந்திருக்கிறது. பாசத்திலிருந்து, பற்றுல இருந்து, ராகத்திலிருந்து, அட்டாச்மெண்ட்ல இருந்து என்ன உற்பத்தி ஆச்சு அப்படின்னா சோகம், சோகா, துக்கம் வந்தது. எப்படிப்பட்ட துக்கம்? பரையாவிஷ்டா, இன்டென்சிவ் துக்கம் வந்துட்டு அவனுக்கு இதை பார்த்த உடனே. அதனால துக்கம் வந்த உடனே நமக்கு ஏற்கனவே உள்ள புத்தி, பயிற்றுவிக்கப்பட்ட புத்தி கலங்கி போச்சு. மோகா. ஓகே, அகங்காரம் மமகாரத்தினால ராகா, ராகத்தினால மோகா, சோகா, சோகத்தினால மோகா. மோகம்னா என்ன? எது தர்மமோ அது அதர்மமா தெரியுது, எது அதர்மமோ அது தர்மமா தெரியுது. செய்யக்கூடியதெல்லாம் செய்ய வேண்டாம்னு தோணுது, செய்யக்கூடாதெல்லாம் செய்யணும் போல தோணுது. நம்ம வாழ்க்கையிலே இதுதான் வரும். ஒரு இடத்துலயும் செய்யறது எது, நான் செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது எது அப்படின்றது பிரச்சனையில் வரும். அப்படி வரக்கூடியது இவனுக்கு வந்திருக்கிறது. இதே அர்ஜுனனுக்கு உள்ள பிரச்சனை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. நமக்கு பற்று, பாசம், பந்தம், அது வர பந்த பாசம் வர சொல்லுவோம். நல்லா இருக்குல்ல? இது இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு துக்கம் கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, துக்கம் வந்த பிறகு என்ன செய்வோம்? அதனுடைய விஷயத்துல எது ரைட் எது ராங்னு டிசைட் பண்ண முடியாத நிலையில இருக்கணும். ஓகே, அதனால நமக்கு நம்முடைய மொத்த விஷயம் போயிடும். அதனால இங்க முதல் அத்தியாயத்துல இந்த மாதிரி விஷயம் வந்த பிறகு இவன் ஃபீல் பண்றான் அர்ஜுனன். அதனால முழு உபதேசமும் இவன் தான் பண்றான். கிருஷ்ணன் சும்மா கேட்டு இருக்கான். சாரதி, ஏன்னா அவன் டிரைவர், இவன் தான் சுவாமி, தேர்ல உட்கார்ந்து இருக்கிற ஆள். அதனால இவன் சொல்றதை கேட்டாகணும். அது வரைக்கும் ஒன்னும் சொல்லல, கரெக்ட் அப்படின்னு சும்மா கேட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்னன்னா குரு உபஸ்தடம், குரு கிட்ட போய் இந்த விஷயம் தன்னால முடியாதுன்றத பேசிட்டு இருக்கும் போதே அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கணும். இது என்னுடைய இயலாமை இருக்கிறது அப்படி நல்லா புரிஞ்சுட்ட உடனே அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்துல அங்க சாரதி ஆகணும். சாரதி கிட்ட சரண்டர் ஆகணும், சரணாகதி ஆகணும். சரணாகதி ஆன பிறகு நான் எனக்கு முடியாது, எனக்கு இந்த விஷயத்த எனக்கு சரியான முறையில சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அப்போ பார்த்த சாரதி என்ன பண்றாரு? லோக குருவாகிறார், ஜகத்தினுடைய குருவாகிறார். அர்ஜுனன் சிஷ்யனாக, சிஷ்யனான பிறகு அதுக்கப்புறம் பகவானுடைய சம்பாதம், 2 பேருடைய டிஸ்கஸ் வருது, கேள்வி கேட்கிறா, பதில் சொல்லிட்டு வர்றாரு. இதுதான் முழு இந்த பகவத்கீதை முழுக்க வருது. அதுல 2வது அத்தியாயத்துல எப்படி வந்திருக்கிறது அப்படின்னா முழு வேதத்தினுடைய சாரம் அல்லது முழு பகவத் கீதையினுடைய சாரமே 2வது அத்தியாயத்துக்குள்ள வந்துடுது. அதுல முதல்ல அவர் சரணாகதி அடைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் ஞானத்தை பத்தி சொல்றாரு. இது எல்லா ப்ராப்ளமும் தீரணும்னா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், செல்ஃப் நாலேஜ் இருக்கணும், ஆத்ம வித்யா இருக்கணும். நீ உன்னை தெரிந்து கொண்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்றத டீச் பண்ற. அது நீ யாரு? நீ எது மேல, உடல் மேல, மனசு மேல வச்சிருக்கிற அபிமானம் இருக்க, அது நான் 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 சொல்லிட்டு இருக்க, அது நீ இல்லை. நீ ஆத்மா, நித்யஹா, சுத்தஹா, முக்தஹா, எப்பொழுதும் இருக்கிறவன், நீ பூர்ணமானவன். அதத்தான் ஞானத்தை உபதேசிக்கிற. ஞானத்தை முழு வேத உபநிஷத்து என்ன சொல்றதோ அது 2வது அத்தியாயத்துல சொல்லப்படும். முதல்ல எடுத்துலயும் இதே உபதேசத்தை உபதேசிச்ச உடனே அவனுக்கு ஒன்னும் புரியல, நம்மள மாதிரியே அவனுக்கு புரியல. இப்ப புரியுதோ? அர்ஜுன் நிலையில இருக்கும். அதனால கிருஷ்ணா கடைசியில கர்மயோகத்தை பத்தி சொன்னான். இது சித்த சுத்தி வந்தா தான் அந்த ஞானத்தை புரிஞ்சிக்க முடியும். அதனால கர்மயோகத்தை செய் அப்படின்னு சொன்னான். அந்த கர்மயோகத்தை நல்ல அற்புதமான ஸ்லோகம்லாம் அங்க வந்தது கர்மயோகத்தை பத்தி. சோ சமத்துவம் யோக உச்சத்தே, ஈக்குவாலிட்டி மைண்ட். நமக்கு வெற்றி தோல்வி வரும், சீதோஷ்ணம் வரும், எல்லா விதமான வரும். அதுல நாம துவண்டிடக்கூடாது. எப்பவுமே நம்ம
சமமான சூழ்நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, மைக் ஒர்க் பண்ணலன்னா கூட அதிரக்கூடாது. ஓகே, எடுத்து வைக்கலன்னா கூட சும்மா கேட்டுட்டு இருக்கணும். அப்படி சமத்துவம் யோக உச்சது கிருஷ்ணன் வர சொல்லிட்டாரா, அதனால மைண்ட சமமா வச்சுக்கணும். ஓகே, அந்த மாதிரி சமமா வச்சுக்கிற மைண்ட் தான் யோகம். அதுதான் கர்ம யோகம் அப்படி சொன்ன. அப்புறம் இவன் என்ன சொல்றான், கர்மயோகமும் ஞான யோகமும் அடைஞ்சவனுடைய நிலை எப்படி இருக்கும். எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறான் அர்ஜுன? எதுக்கு கேட்கிறேன்னா, நாம அந்த மாதிரி ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த நிலை அடையலாமே. அவன் எப்படி இருப்பான்னு ஒரு கோல் பிக்ஸ் பண்ணிட்டா தானே நான் அந்த மாதிரி அடையறதுக்கு முடியும். ஆனா இவனுக்கு பாவம் டைரக்டா ஆன்சர் சொல்லல. ஆனா என்ன சொல்றாரு, நீ நீ ஞானி ஆனாதான் ஞானிய பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஆன்சர் சொல்றாரு. ஞானிய இவன் நம்ம தோஷ புத்திலேயே ஞானியை தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறான். அது இம்பாசிபிள். நீ ஞானி ஆனாதான் ஞானியை பத்தி புரிஞ்சுக்க முடியும். அதனால இது முடியாதப்பா. அப்படி ஆனா கூட அவர் சொன்னார் 2வது அத்தியாயத்துல, ஞானி துக்கப்படுறதில்ல. அவன் அசோச்சான்யன்வ சோசத்துவம் பிரஜாவாதாம்ச பாஷையே கதாசுன் அகதாசுன் ந அனுசோச்சந்தி பண்டிதா. ஞானி துக்கப்படுவதில்லை. இருப்பவர்களை பற்றியோ இறந்தவர்களை பற்றியோ துக்கப்படுவதில்லை. வகுப்பு வந்தவர்களை பற்றியோ வராதவர்களை பற்றியோ அதனால ஞானி ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், அவன் தன்னில் தானாக சுகமாக இருப்பான். நாம சுகமா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும், அவனுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்றத சொல்றார். ஓகே, இது அப்போ இது ஞான யோக பிராப்தி நமக்கு கிடைக்க. ஞான யோக பிராப்தி தான் மோட்சம். அதுக்கு சித்த சுத்தி கர்மயோகம் பண்ணி நீ உன்னை ரெடி பண்ணி. அப்போ டோட்டல் மேப் நமக்கு 2nd அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டது. ஞான யோகத்தை சரணாகதி அடைஞ்சவனுக்கு தான் ஞான யோகம். அந்த ஞான யோகம் எனக்கு ஞானத்தை கேட்கறதுனால தான் மோட்சம். ஞானத்தால மாத்திரம் மோட்சம். ஏதோ ஒண்ணுத்துல ஒரு மோட்சம் அப்படி கிடையாது. இந்த ஞானம் ஏன்னா அஜ்ஞானத்தில் தான் நம்ம மூடி மறைச்சிருக்கிறது. இந்த அஜ்ஞானம் ஏன் வந்திருக்கிறது அப்படின்றத நமக்கு பின்னாடி 3வது ஸ்லோகத்துல இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஞானம் வந்துச்சுன்னா அஜ்ஞானம் போயிடும். அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிடும், ஆனந்தமா இருக்கலாம். ஓகே, சரி. இது கிளாஸ் ரூம்ல நான் கேட்டா கூட புரிய மாட்டதே, அந்த ஆனந்தம் வரமாட்டதே. அரைவிங் டிபார்ச்சர் தான் இருக்கிறது, போற மாதிரி இருக்க. அப்படின்னா யுவர் மைண்ட்ல ஏதோ டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ இது தெரியணும். இது கலர், இது தெரியலையே அப்படி சொன்னா என் கண்ணுல ஏதோ கோளாறு இருக்குன்னு, கேட்ராக்ட் இருக்கு, திரை மறைச்சிருக்கிறது, இது ஆபரேட் பண்ணணும். ஓகே, அது பண்றதுதான் அது இந்த மனசுல இருக்க சித்த சுத்தி. அதனால சித்த சுத்தி பண்ணிட்டோம்னா போறோம். அதுக்கு பத்தி கர்மயோகத்துல டீடைலா நம்ம போன 2 வாரத்துல கர்மம்னா என்ன, யோகம்னா என்ன அதெல்லாம் பார்த்து முடிச்சோம். சோ அது 3வது அத்தியாயத்துல 3வது அத்தியாயத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, 3வது அத்தியாயத்துல 3 விஷயம் இருக்கு. 2வது அத்தியாயத்துல 3 விஷயம் பார்த்தோம். அது போல 3வது அத்தியாயத்துல 3 விஷயம் என்ன, அதே சேம் டாபிக் கர்மயோகத்தை பத்தி பேசுறது. இந்த அத்தியாயத்து பேரே கர்மயோகம். அதனால மேஜர் டாபிக்கே பேசுறது. அதுக்கப்புறம் எதை பேசுறது, சிரேஷ்ட ஆச்சாரா 2nd டாபிக் பத்தி பேசுறது. 3வது டாபிக் என்ன பண்றது, காமக்ரோத ஜெயா. காமக்ரோத ஜெயா. ஓகே, கேக்குறதாங்க இந்த சவுண்ட் கேக்குறதா? காமக்ரோத ஜெயகா அப்படி சொல்றேன். 1ல இருந்து 20 வரைக்கும் கர்மயோகத்தை பத்தி பேசுறது. சிரேஷ்ட ஆச்சார பத்தி 20ல இருந்து 34 வரைக்கும் பேசுறது. அப்புறம் 35ல இருந்து 43 வரைக்கும் காமக்ரோத ஜெய பத்தி இந்த அத்தியாயத்துல நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல இதெல்லாம் நம்ம போன தடவை என்ன பார்த்தோம், கர்மம்னா என்ன, யோகம்னா என்ன, அது முதல் கிளாஸ்ல பார்த்தோம். கர்ம ஆக்ஷன், யோகம்ன்றது என்ன, அந்த கர்மயோகம்ன்றது எப்படி ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ராப்பர் ஆட்டிடியூட் எது இருக்கிறதோ அது கர்மயோகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பர் ஆக்ஷன் அண்ட் ப்ராப்பர் ஆட்டிடியூட்.
சரியான முறையில காரியத்தை செய்யறதோ அதோட சரியான பாவனையோட செய்யணும். சரியான பாவனையோட சரியான விதத்துல செய்யறது எதுவோ அது கர்மயோகம். ப்ராப்பர் கர்ம அண்ட் ப்ராப்பர் ஆட்டிடியூட் அப்படி செய்யறது கர்மயோகம். ஓகே, இந்த கர்மயோகம் நமக்கு இந்த ப்ராப்பர் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, ப்ராப்பர் ஆக்ஷனை 3 விதமா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஆக்ஷன் செயல். நம்ம செய்ய வேண்டியது ப்ராப்பரா செய்ய வேண்டியது 3 விஷயம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நிஷ்காம கர்மா, நிஷ்காம கர்மா. செகண்ட் சகாம கர்மா, சகாம கர்மா. 3வது நிஷித்த கர்மா. ஓகே, நிஷ்காம கர்மா, சகாம கர்மா, நிஷித்த கர்மா. ஓகே, நிஷ்காம கர்மானா என்ன அப்படின்னா, அதுல ஒரு பஞ்ச் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் நம்ம சொல்ல போறதுல. சோ இங்க இன்ட்ரோடக்ஷன் தானே. சோ அதுல வர்ண ஆசிரம கர்மா. சோ வர்ணத்தினுடைய தர்மா, ஆசிரமத்துடைய தர்மா, அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். அது நோட்ஸ் நீங்க பிரிச்சு பார்த்துட்டீங்கன்னா தெரியும். சோ அதுல குறிப்பா நமக்கு நிஷ்காம கர்மா, அதாவது கண்டிப்பா உனக்கு விருப்பத்தினாலேயோ வெறுப்புனாலேயோ செய்யறது இல்லை, கண்டிப்பா செஞ்சாகணும். அதுல சாய்ஸ் கிடையாது. நிஷ்காமம், அது காம உன்னுடைய விருப்பம் கிடையாது. அப்போ எனக்கு விருப்பம் இல்லை செய்யறது எப்படி? என்ன செய்யணும்னா ஒண்ணு செய்யலாம், அதுல விருப்பத்தை ஏற்படுத்திட்டு செய்யலாம். அது ஒண்ணுதான் சான்ஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா செஞ்சாகணும். அப்படி செய்ய வேண்டிய கர்மா சுருக்கமா தெரிஞ்சுக்க வேண்டியது, அது பஞ்சமகா யஜ்ஞம். பஞ்சமகா யஜ்ஞம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 1 என்னது? தேவ யஜ்ஞம். காலையில எழுந்தோடனே நம்ம இறை வணக்கத்தோட எழுந்துக்கணும். படுக்கும் போது இறை வணக்கத்தோட படுக்கணும். நம்முடைய செயல் முழுக்க இறைவனோட இருக்க சம்பந்தப்பட்டிருக்கணும். 2 ஸ்லோகம் தெரியணும். கொஞ்ச நேரம் ஏதாவது ஊதுவத்தி ஏத்தி வீட்டுல கொஞ்சம் சுவாமி கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க ரொம்ப பிஸி, அது தெரியும். என்ன, அவரு எவ்ரி டைம் ஃபுல்லா அவைலபிள். அவரு நமக்கு டைம் கிடையாது இல்லையா? அதனால என்ன சொல்றது, இது ஒரு கண்டிஷனா கொடுத்திருக்கிறது. காலையிலயும் சாயந்தரம் 2 முறையாவது சுவாமி கும்பிடு, விளக்க ஏற்றி வச்சு அப்படி சொல்றது. நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அவசர அவசரமா வந்துடுமா, ஒரு 10-15 நிமிஷம் அங்க ஸ்பெண்ட் பண்ண முடியறதான்னு பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்மா ஓகே. ஒரு நாள்னா ஓகே, ஒரு வாரம் செய்யணும், ஒரு மாசம் செய்யணும், ஒரு வருஷம் செய்யணும், ஒரு வாழ்க்கை முழுக்க செய்யணும். இதெல்லாம் இது சொல்றதெல்லாம் பஞ்சமகா யஜ்ஞம். 2வது என்ன? ரிஷி யஜ்ஞம். ரிஷி யஜ்ஞம் ஆர் பிரம்ம யஜ்ஞம். ரிஷி யஜ்ஞம் அண்ட் பிரம்ம யஜ்ஞம்னா என்ன? கீதா சாண்டிங் சொல்லி கொடுத்துருக்கல, அதை படிச்சுடணும். கொஞ்சம் ஏதாவது எழுத்துக்கூட்டியாவது படிச்சுடணும், சாண்டிங் பண்ணும். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ரிஷி யஜ்ஞம். வேதவியாசர் சொன்னது கிருஷ்ணா, பகவான் கிருஷ்ணா சொன்னதையே நேரடியா கேட்டு இருக்கோம். இத கேட்கறது கூட நமக்கு நேரம் இல்லாம போயிடுது பாருங்க. அங்க வேலை, இங்க ஜோலி, யாரு கூப்பிடுறாங்க, இங்க அடாடா அவ்வளோ பிஸி நம்ம. இது இது பஞ்சமகா யஜ்ஞம் எவ்வளவு கஷ்டம் தெரியுதுல. இப்ப அவ்வளவு ஈஸி இல்ல. நமக்கு 2வது யஜ்ஞத்தை விட்டுருவான், ஃபர்ஸ்ட் யஜ்ஞத்தை இப்படி பண்ணிட்டு போயிடுவான். அதனால இந்த கீதா கிளாஸோ சத் சங்கமோ அந்த விஷயமோ எது இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை கொஞ்ச நேரம் படிக்கணும், கேட்கணும். ஓகே, அதெல்லாம் செய்யறது ரிஷி யஜ்ஞம். 3வது பித்ரு யஜ்ஞம். அதுவும் நல்ல சம்ஸ்காரம் வீட்டுல செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இறந்தவர்களா மூதாதையர்களுக்கெல்லாம் பித்ரு காரியெல்லாம் பண்ணணும், ஒழுங்கா பண்ணணும். அது 4வது விஷயம் மனுஷ யஜ்ஞம், சேவா. அப்பப்போ நம்ம இங்க சமித்தில இருக்கிறதுனால கண்டிப்பா சேவா செய்கிறீங்க, அதுல தப்பிக்க முடியாது. அதனால அது மனுஷ யஜ்ஞம், நர யஜ்ஞம், நாராயண யஜ்ஞம். 5வது பூத யஜ்ஞம். ஓகே, செடியாவது வளர்க்கணும். ஒரு செடியாவது, துளசி செடி வைக்க சொல்லிருக்கேன் எல்லாரும் வீட்லயும். நான் அடுத்த முறை ஒரு வீட்டுல பாப்பேன். சரியா? அட்ரஸ் எல்லாம் இருக்குங்க. துளசி செடியாவது வைக்கணும், ஏதாவது ஒரு செடி வைக்கணும், செடி கொடி வளர்க்கணும். இந்த எறும்பு கிரும்பெல்லாம் கொன்னதுக்கு பருத்தியா ஏதாவது தானியம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். பூத யஜ்ஞம். அது காக்கைக்கு சாதம் வைக்கிறது, இதெல்லாம் வைக்கணும். நம்மள அண்டி இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்க அதெல்லாம் செய்யணும்.
இது பஞ்சமகா யஜ்ஞம் கண்டிப்பா செய்ய வேண்டிய. இதுல சாய்ஸ் கிடையாது, செய்யலாம் செய்யக்கூடாதுலாம் கிடையாது. இது நிஷ்காம கர்மா. சகாம கர்மான்றது ஆசையோட செய்யக்கூடிய கர்மா. அது நீங்க விருப்பப்பட்டு செய்யலாம், எது வேணா செய்யலாம். கொஞ்ச நேரம் டிவி பாருங்க. பொழுதனைக்கு சாமி பத்தி பேச முடியுமா? கொஞ்சம் டிவி பார்க்கலாம், கொஞ்சம் பார்க்கணும். அது விட்டா அது பாதாள சாக்கடை மாதிரி இழுத்துட்டு போயிடும். அது ஜாக்கிரதையா இருக்கணும். சகாம கர்மா பண்ணுங்க. நிஷித்த கர்மா பண்ணப்படாது, நிஷித்த கர்மா அது. ஓகே, நிஷித்த கர்மனா செய்யக்கூடாத கர்மா. செய்யக்கூடாத கர்மா என்ன செய்யணும்? செய்யப்படாது. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் செய்யறது. சுறாபானம் அருந்தக்கூடாது, இம்சப்படுத்தக்கூடாது, இதெல்லாம் நிஷித்த கர்மா, அது செய்யக்கூடாது. இது ஆக்ஷன்ல ப்ராப்பர் ஆக்ஷன். சாஸ்திரம் கொடுக்கறது இப்படி செய்ய சொல்லி, அதனால ப்ராப்பர் ஆக்ஷன். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ப்ராப்பர் ஆட்டிடியூட் இருக்கணும். ப்ராப்பர் ஆட்டிடியூட்ல நாம எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ப்ராப்பர் ஆட்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஒரு காரியத்தை எப்படி செய்வோம் அப்படின்னா, முதல்ல மரியாதை செய்ய மாட்டோம், மிரட்டினா செய்யணும். யாருக்கு மெச்சூரிட்டி இல்லையோ, மனப்பக்குவம் இல்லையோ, அவங்கள மிரட்ட வேண்டும். இது செய்யலன்னா நீ நரகத்துக்கு போவ, இதோ தோஷம் வரும், கடவுள் கண்ணை குத்திடுவாரு, இதெல்லாம் பயம். சுவாமியை வச்சே நம்ம அது விதி, நியத்தம். நியத்தம் குரு கர்மா, விதி. இது இது செஞ்சு ஆகணும், செய்யலன்னா பாப்பம் வந்துடும் அப்படின்னு மிரட்டி உருட்டி நம்மள சின்ன வயசுல பக்குவப்படுத்தி வருப்பாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் செய்யறது இருக்க. அந்த ஆட்டிடியூட பயபக்தியோட செய்யணும். நமக்கு சொல்லும் போது சொல்லுவோமே பயபக்தியோட. ஆனா கொஞ்சம் நமக்கு மெச்சூரிட்டி வந்ததுன்னா, பக்குவம் வந்ததுன்னா, பயந்துட்டுலாம் வேலை செய்ய மாட்டான். மெச்சூரிட்டி பர்சன் பயந்துட்டு செய்ய மாட்டான். அவனுக்கு லாஜிக் தெரியணும், விஷயம் தெரியணும், எதற்கு செய்யணும், ஏன் செய்யணும், அது சொல்லி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். அது செகண்ட். ஃபர்ஸ்ட் விதி. அந்த அந்த ஆங்கிள் ஆட்டிடியூட்ல செய்வோம், பயந்து செய்வோம். ஓகே. செகண்ட் யஜ்ஞா. யஜ்ஞனா வர்ஷிப், வழிபாடு. ஏன் அப்படின்னா அது கிராட்டிடியூட். பகவான் நமக்கு நல்ல இடத்துல கொடுத்து, நல்ல அப்பா அம்மா கொடுத்து, நல்ல சூழ்நிலை கொடுத்து, இந்த மாதிரி சாஸ்திரம் கொடுத்து, நல்ல சமயத்திலையும் சேர்க்க வச்சு இதெல்லாம் பண்ணிருக்காரு. அதனால அவருக்காக நான் செய்யறேன், கிராட்டிடியூட், அவருக்காக நான் செய்யறேன். இது ஒன்லி ஃபார் மெச்சூரிட்டி பீப்புள் செய்யக்கூடியது. ஓகே. தென் மூணாவது விஷயம் என்னன்னா, இது கடமையினால செய்யறது. இது தர்மம். தர்மம் இது டியூட்டி, அதனால செய்யறேன். இது எனக்கு உரிமை கிடைக்கலன்னா கூட நான் செஞ்சாகணும். ஏன்னா பிகாஸ் தர்மா. ஓகே, டியூட்டி, என்னுடைய கடமை, அதனால நான் செய்யறேன். ஓகே. என் குழந்தைய நான் காப்பாத்தி ஆகணும். நாளைக்கு அவன் செய்வானா செய்யலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் செஞ்சாகணும், என் பொறுப்பு. அந்த ஆட்டிடியூட செய்யறது தர்மா. ஓகே. அதுக்கப்புறம் நாலாவது சம்ஸ்காரா. சம்ஸ்காரகான்றது சம்ஸ்காரன்றது நம்மளுடைய ரிலீஜியஸ்ல உள்ள ஒரு ஆக்ஷன். அது என்ன? குழந்தை பிறக்கிறது, அதுக்கு வேண்டிய கர்மம் செய்யறது. நைமித்திக கர்மா அதுக்கு பேரு. அந்த அந்த டயத்துல உபநயனம் பண்றது, ருதுவாச்சுன்னா அதுக்கு வேண்டிய காரியம் பண்றது, இந்த மாதிரி விவாக காரியம், சீமந்தம், இதெல்லாம் சம்ஸ்காரம். ஓகே. இந்த மாதிரி சம்ஸ்காரம் பண்றது 4 விதமான இது ஆட்டிடியூட்ல நம்ம காரியம் பண்றோம். ஓகே. சோ அதனால இந்த குண ஆதானம், தோஷ அபநயனம், அதாவது இந்த சம்ஸ்காரம் எதற்குன்னா, இந்த சம்ஸ்காரம் ஆக்ஷன் டு ரிஃபைன் யுவர் மைண்ட். சம்ஸ்காரம் சொன்னாலே ரிஃபைன்ட் ஆக்ஷன். இந்த ரிஃபைன்ட் ஆக்ஷன் எதுக்குன்னா, ரிஃபைன்டு மைண்ட் கொண்டு வரும், மனப்பக்குவத்தை, அந்த மனசை பாலிஷ் பண்றதுக்காக உள்ள விஷயம். அப்படி பண்றது குண ஆதானம், தோஷ அபநயனம். அதுக்காக நாம் போன தடவை படிச்சோம், சித்த சோதகம், முக்தி சாதகம். இதெல்லாம் எதற்கு? நமக்கு சித்த சுத்தி உண்டாகிறதுக்கு. அல்டிமேட்டிவ் ரிசல்ட் சித்த சுத்தி வந்ததுன்னா, மன தூய்மை வந்துச்சுன்னா, நமக்கு ராக துவேஷம் இல்லாம வேலை செய்யறதுக்கான பக்குவம் வந்துச்சுன்னா, நமக்கு வாட் இஸ் வாட் என்னன்னு வந்துடும். சரி, அந்த கர்ம யோகத்தையும் நம்ம என்ன செஞ்சோம்? நாம ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா, இத இப்ப பேசின விஷயத்த செய்யற காரியத்தெல்லாம் ஒரு விதமா செய்யணும். அதுல வரக்கூடிய ரிசல்ட் எல்லாம்
ஒரு விதமா எடுத்துக்கணும் அப்படின்னு 2 கீ பாயிண்ட் கொடுத்தது. எப்படி செய்யணும்? நம்ம செய்யக்கூடியதெல்லாம் எந்த மாதிரி ஆட்டிடியூட்ல செய்யணும்? பகவானுடைய காரியமா செய்யணும். நான் செஞ்ச கருத்துருத்துவம் செய்யக்கூடாது, பகவானுடைய காரியமா செய்யணும். அதுல வரக்கூடிய ரிசல்ட் எல்லாம் எப்படி? பாசிட்டிவா இல்ல, அதே சொல்லுங்க. பகவானோட பிரசாதமா எடுத்துக்கணும். அது சொல்லணும். செய்யக்கூடியெல்லாம் ஈஸ்வர காரியமா செய்யணும். வரக்கூடிய ரிசல்ட் எல்லாம் ஈஸ்வர பிரசாதமா எடுத்துக்கணும். அந்த பிரசாதம் முக்கியம். ஏன்னா பிரசாத புத்தி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரசாதம் குறைவா கிடைக்கலாம், நிறைய கிடைக்கலாம், மாறுபட்டு கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். ஆனா பிரசாதத்துல தோஷம் காட்ட மாட்டோம். அந்த மாதிரி என்னுடைய காரியம்லாம் இருக்கும். அப்போ நம்மள ஹோல் கர்மயோகத்தினுடைய விஷயம் சீக்ரெட் என்னன்னா ஒர்க் அண்ட் வர்ஷிப் கிடையாது. அப்படின்னா என்ன? ஒர்க் இஸ் வர்ஷிப். ஒர்க் இஸ் வர்ஷிப். செய்யும் தொழிலே தெய்வம். அப்ப நம்ம எந்த தொழில் இருந்தாலும் உற்சாகமா செய்வோம். என்னுடைய பிராரப்த பிளேட் துடைக்கலாம், அல்லது மன்மோகன் சிங் மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஜாப் கிடைக்கலாம். அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஜாப் புரியுது உங்களுக்கு? அப்படி எது கிடைக்கிறதோ அந்த பிராரப்தம் அவருக்கு அப்படி கிடைச்சிருக்கிறது. அதனால பிளாட்ஃபார்ம்லயே இருக்கலாம், நான் பில்டிங்லயே இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன வாய்ச்சிருக்கிறதோ அந்த காரியத்தை அந்த இடத்துல மன திருப்தியோட பகவானுடைய காரியமா செய்யும். அப்ப உங்களுக்கு துக்கப்படுத்தவே முடியாது. ஆனா இது அரைகுறையா புரிஞ்சுனா, இப்போ சின்ன இவன் ஒருத்தர் தான் வந்திருக்கான். அம்மா கவலைப்படாத, எல்லாம் பகவான் பிரசாதம், 40 மார்க் வாங்கிக்கோ. நம்ம செய்ய வேண்டியதை முழுக்க செய்யணும். புரியுறதுல? அரைகுறையா செய்யக்கூடாது. இதையே ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாம் பகவான் தான் பார்த்துப்பார். என்னப்பா இன்னைக்கு எல்லாருக்கும் போன் எல்லாம் சொல்லி இல்லி பண்ணியா, பகவான் காரியம் சார், அவங்களே வந்துருவாங்க. இது சீட்டிங்க. புரியுறதுல? நாம செய்ய வேண்டிய டோட்டல் எஃபர்ட் இருக்க, அதை செஞ்சு முடிச்சுட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி வந்தாலும் எடுத்துக்கணும். புரியுறதுல? இதுல நடுநுடன் நம்மளே நாம ஏமாத்திக்கிறதெல்லாம் இருக்கிறது. பகவானே வச்சுட்டு நம்ம மத்தவங்க தெரியாம சொல்லிட்டு இருப்பான், இவன் பகவான் வச்சுட்டு ஏமாத்திட்டு இருப்பான். புரியுதுல? அதனால கேர்ஃபுல்லா இதுல ஹேண்டில் பண்ணும். அதுதான் கர்மயோகம். அப்ப கர்மயோகத்துல சீக்கிரட்டை புரிஞ்சுடுத்து. இது புரிஞ்சுட்டுனா லைஃப் வெரி ஈஸி. ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? செகண்ட் டாபிக் சிரேஷ்ட ஆச்சாரா. சிரேஷ்ட ஆச்சாரகன்னா, சோ நம்ம தேசம் இன்னைக்கு கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணமே ப்ராப்பர் லீடர்ஷிப் கிடையாது. நமக்கு யார் லீட் பண்றாங்களோ அவங்க ப்ராப்பரா இருக்கணும். அது சரியா இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப எல்லாமே சரியா இருக்கும். ஏன்னா மனுஷனுடைய ஆட்டிடியூடு மற்றவங்களை பார்த்து செய்யறதுல தான் இருக்கு. ஓகே, ஹீரோ வர்ஷிப் நேச்சுரலா இருக்கிறது. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்துட்டு இருந்தேன். ஒரு டாக்டர், ஹஸ்பண்ட் டாக்டர், ஒய்ஃப் டாக்டர், 2 பேரும் டாக்டர். இது குழந்தை இருக்குது, சின்ன குழந்தை. அது பேசுற பாஷெல்லாம் பார்த்தா அவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. யார் குழந்தை அப்படின்னு என் குழந்தை. நீங்க பேசுறதையும் அவங்க குழந்தை. வேலைக்காரிக்கிட்ட விட்டுட்டு போவேன், பொழுதுனைக்கு வேலைக்காரிக்கிட்ட இருக்க அந்த குழந்தை. அது என்ன லாங்குவேஜில் பேசுதோ அந்த அம்மா, அது லாங்குவேஜ் இந்த குழந்தை பேசுறது. புரியுதுங்களா? இன்னொரு குழந்தைய பார்த்தேன். அந்த குழந்தை எப்பயும் என்ன பண்ணும்னா துணி துவைக்கிறது, பெருக்கிறது. ஏன்னா இது 2 ஆபீஸுக்கு போயிடும். இந்த குழந்தை வேலைக்காரிக்கிட்ட இருக்க, பெருக்கிறதும் துவைக்கிறது தான் இது பாக்குறது. அதனால எப்பவுமே அதனுடைய ஆட்டிடியூடு பெருக்கிறது துவைக்கிறது தான் இருக்கும். சப்போஸ் அது டாக்டர் கிட்டே இருந்தா எது இருந்தாலும் இப்படி தூக்கி இப்படி வச்சு மாட்டிக்கும். இமிட்டேட் பண்றது மனுஷனுடைய புத்தி. சில பேர் என்கிட்ட வருவாங்க, பாப்பா நமஸ்காரம் பண்ணு, நமஸ்காரம். அது அப்படியே இருக்கும். எப்படி நமஸ்காரம் பண்ண? நீ நமஸ்காரம் பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்லி நமஸ்காரம் பண்ண. அப்போ சிரேஷ்ட ஆச்சாரகன்னா நமக்கு
நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய ஹீரோ மதர், அம்மா. செகண்ட் வந்து அப்பா. ஓகே, மூணாவது குரு, நாலாவது ராஜா, ரூலர்ஸ், அஞ்சாவது வந்து சிரேஷ்டா, யாரு பெரியவங்களோ அவங்க. அந்த ஏரியாவில், அந்த ஊர்ல, அந்த வீட்டுல, அந்த தெருவுல யாரெல்லாம் எல்டர் பர்சனோ பெரியவங்களா இருக்காங்களோ அவங்கள அப்படியே காப்பி பண்ணு. நீங்க நிறைய விஷயம் சொல்லவே வேண்டாம், நீங்க எப்படி இருக்கீங்களோ அது ஃபாலோ பண்ணு. அதனால அடுத்த தலைமுறையினருக்காவது நீங்க பண்ணும். நான் வந்து ஸ்கூல் டீச்சரா இருந்தேன். நான் அங்க போயிட்டு ஒரு இடத்துல போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். சார் அப்படின்னா அன்னைக்கு விட்டதான் சாப்பிட முடியாது. ரெஸ்பான்ஸ். அப்புறம் ஸ்கூல்ல நான் போய் சொல்ல முடியாது, எனக்கு வார்த்தைக்கு சக்தி இருக்காது. புரியுதுல? அப்போ மற்றவங்களுக்கு நாம சிரேஷ்ட ஆச்சாரகா. அதனால நான் முன்னோடியா இருக்கணும், எல்லாத்துக்கும் நான் முதன்மையாக இருக்கணும், மற்றவங்க ஃபாலோ பண்றதுக்காக நான் இருக்கணும். எவனோ லக்ஷ்மணன் கேட்கிறா, எவனோ கேவலமா ஒருத்தன் சொன்னா நீங்க போய் சீத்தை கொண்டு போய் விட்டுட்டீங்களே, என்ன அக்கிரமம் இது? சீத்தை எத்தனை தடவை கஷ்டப்பட்டீங்க, தேடினீங்க, சண்டை போட்டோம். எனக்கு தெரியும், லக்ஷ்மணனுக்கு தெரியும் ராம அவஸ்தப்பட்டது. லக்ஷ்மணன் தான் பாதிக்கப்பட்டவன் சீத்தைனால, காட்டுல கண்ணாமன்னு சொல்லிட்டான். ஆனா சீத்தைக்கு பரிஞ்சுண்டு அண்ணாவை இந்த ஒரு இடத்துல தான் எதிர்க்கிறான் லக்ஷ்மணன் சீத்தைக்காக. அப்ப ராமன் சிரிச்சுங்க சொன்னாரு, அங்க நான் சீதாராமனா இருந்தேன், இங்க நான் ராஜாராமனா இருக்கேன். அதுதான் ஆன்சர். புரியுதுல? சோ நம்மளுடைய பொறுப்பு கூட கூட நமக்கு நம்மளுடைய பர்சனல் சுதந்திரம் கிடையாது. புரியுதா? நாம மற்றவர்களுக்கு வழிகாட்டி ஆகணும். நம்ம நாட்டில் இன்னைக்கு ப்ராப்ளமே வழிகாட்டியா சரியா இல்லாம போச்சு. அது நமக்கு சிரேஷ்ட ஆச்சாரகா மாடல் ரோல் இருக்கணும். அதனால இங்க அர்ஜுனன் கேட்டுக்கலாம், சித்த சுத்தி எனக்கு வந்துடுத்து, எனக்கு எனக்கு ஞானத்தை உபதேசிங்களே. ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில கேள்வியோட வந்து சொன்னேன். மூணாவது அத்தியாயத்துல நீங்க வந்து ஞானத்துல தான் மோட்சம் சொன்னீங்க, கர்மத்தை செய் அப்படின்னு சொல்றீங்க. என்ன இருக்கிறது? ஞானத்தை கொடுத்துரு, நான் வந்து எல்லாத்தையும் சிவசிவன் இருக்கேன். நானு நீ யுத்தம் பண்ணு, எதுக்கு இந்த கோரமான யுத்தத்துல என்னை ஈடுபடுத்துற? ஞானத்துல தானே மோட்சம், அது கொடுத்துறேன். இல்ல, சித்த சுத்தி. அதுக்கப்புறம் இது டெவலப் ஆகி சப்போஸ் நான் சித்த சுத்தி அடைஞ்சிட்டேன், ஞானத்தை கொடுத்துருங்க. நீ சித்த சுத்தி ஆனாலும் கூட நீ சிரேஷ்டனா இருக்கிறதுனால, முன்னோடியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் முன்னாடி நீ வேலை செஞ்சாகணும், ஜனகன் மாதிரி. அதனால அர்ஜுனா, இது நீ சித்த சுத்தி அடைஞ்சு ஞானம் அடைஞ்ச பிறகு கூட ஜனகன் வேலை செஞ்சான், அதுக்கு பேரு லோக சங்கரகான்னு பேரு. சித்த சுத்தி அடையறதுக்கு முன்னாடி செய்யறது கர்மயோகம், அது சித்த சுத்திக்காக. சித்த சுத்தி அடைஞ்சிட்டு ஞானத்தை கேட்கறது ஞானத்தை அடையறதுக்காக. அப்போ ஒர்க் பண்ணணும். அப்பயும் ஞானம் அடைஞ்ச பிறகும் நீ ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே, இப்ப எதுக்கு அங்க பகவான் சத்யசாயிங்களா இங்க வந்துட்டு போனாரு? அவர் ஏன் இதுக்கு ஒர்க் பண்ணோம்? சிரேஷ்டா கிருஷ்ணா சொல்ற, நானு எனக்கு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் கூட நான் செய்யறேன், அதனால நீ செய் அப்படின்ற. அதனால வேலை செய்யாம கர்மம் பண்ணாம யாரும் தப்பிக்க முடியாது, அதனால செய். அதனால லோக சங்கரஹா. அதனால சித்த சுத்தி அடைஞ்சாலும் ஞானம் அடைஞ்சாலும் நீ கர்மத்தை பண்ணு, அதுதான் உனக்கு. அது மாத்திரல, கடைசியா சுலோகத்துல 34வதுல ஸ்வதர்ம என்னவோ அது கஷ்டமாக இருந்தாலும் செய், பரதர்மம் எவ்வளவு சுகமா இருந்தாலும் செய்யாது. உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த தர்மத்தை சந்தோஷமா செய் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இது மூணாவது டாபிக். நமக்கு ஏன் இந்த ஞானம் வந்து மறைச்சிருக்கு அப்படின்னா, ஞானத்தை ஏதோ ஒண்ணு வழிபோக்கன் வந்து வழிப்பறி திருடர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க டக்குன்னு புதையில எடுத்துட்டு போயிடுவாங்க. அது போல நம்ம கிட்ட இருக்கிற வாழ்க்கையில இருக்க ஞான பொக்கிஷத்தை திருடிட்டு போன திருடர்கள் இருக்கிறார்கள். அந்த திருடர்கள் எதிரிகள் அப்படின்றத பகவான் கிருஷ்ணா சொல்றார். ஓகே, இதுல இவன் ரொம்ப அழகா கொஸ்டின் கேட்கிறார்.
என்ன பியூட்டிஃபுல் கொஸ்டின் என்ன. சோ அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷா. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனு கேட்கிறான், ஏ வாஷ்ணிய, விஷ்ணு குலத்தை சேர்ந்தவனே, கிருஷ்ணனே, அயம் புருஷா அனிச்சனவி. இந்த மனிதர்கள் பாபத்தை செய்யறதுக்கு விரும்புறதில்லை, பாபத்தை செய்யறதுக்கு ஒருத்தரும் விரும்புறதில்லை. ஏன்? பாபம் நமக்கு துக்கத்தை கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். எவனும் கஷ்டப்படுறதுக்காக ஒர்க் பண்ண மாட்டான், பாபம் பண்ண மாட்டான். அதனால பாபம்னு புரிஞ்சதுன்னா நிச்சயமா செய்ய மாட்டான். ஆனா கூட எல்லாரையும் பலாத் நியோஜ்ய இவ இல்லையா, நியோஜிதக இவ. எப்படி இருக்கிறது? பலவந்தமா ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு, ஆனா செஞ்சு விடுறேன் இல்லையா. நீங்க வாழ்க்கைய யோசிச்சு பார்த்தா சில காரியம்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான், ஆனா ஏதோ ஒரு போர்ஸ் என்னை இழுத்துட்டு போறது, டெவில் போர்ஸ் மாதிரி எடுத்துட்டு போறது. என்ன அது என்னது? நியோஜிதகா இவ, தூண்டப்பட்டவன் போல இருக்கிறது. பிரயுக்தகா ஏவப்பட்டு பாபம், பாபம் சரத்தி. ஏன் பாபத்தை செய்யறான்? ஏன் பாபத்தை செய்யறான்? இவன் பாபம் செய்யணும்னு விருப்பம் இல்லை, ஆனா ஏதோ நிர்பந்தத்துல பாபம் செய்யற மாதிரி இருக்க. என்ன காரணம்? எதனால? காமகா, எதுக்கு விருப்பத்தோடு செய்யறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அர்ஜுன், கிருஷ்ணா, காமகா, காமத்தினால இல்ல, விருப்பத்தினால செய்யப்படல, ஏதோ போர்ஸ்ஃபுல்லா இருக்கணும், விருப்பம் தான் காரணம் அப்படி சொல்றாரு. டைரக்டா ஆன்சர் கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் புத்திய அங்க உரசி பார்த்தா தான் வரும். செகண்ட் ஸ்லோகத்துல சொல்ற, வரிசையா படிச்சுடுவோம், அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்லோகமா போவோம். 37 ஸ்ரீ பகவானுவாச்ச காம ஏஷ க்ரோத ஏஷः ரஜோ குண சமுத்பவः மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிக வைரிணம் தூமே நாவ்ரியதே வன்னிஹி யதா தர்ஷோ மலேன ச யதோல்போ நாவ்ருதோ கர்பஹ ததா தேன தமாவ்ருதம் ஆவ்ருதம் ஞானமேதேன ஞானினோ நித்யவைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேன ச இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர்விமோஹ்ய யத்யேஷः ஞானமாவ்ருத்ய தேஹினம் தஸ்மாத் துவம் இந்திரியான் யாதௌ நியம்ய பரதர்ஷப ஆத்மானம் பிரஜஹீஹேனம் ஞான விஞ்ஞான நாசனம் இந்திரியாணி பரான் யாஹுஹு இந்திரியேப்யः பரமம் மனः மனஸ்து பரா புத்திஹி மனசஸ்து
மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சக ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானமாத்மனா ஜகி சத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். இங்க கிருஷ்ணா நல்ல தெளிவா சொல்றாரு. இது ரொம்ப சாதகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாப்பம் யாருமே செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா கூட வலுக்கட்டாயமா ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கிறது. அப்படி அவன் கேட்ட உடனே இந்த காமத்தை பத்தி விரிவா சொல்றாரு. ஆசையே துன்பத்திற்கு காரணம். உங்க துன்பம் தேடிண்டு போனா எதுல நமக்கு ஆசை இல்லையோ, பற்று இல்லையோ, விருப்பம் இல்லையோ, ராகம் இல்லையோ, துக்கம் இல்லை. பக்கத்து வீட்டுல எது ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதான் அப்படிதான் நடக்கும். அப்படி இருக்கும். எதுல ஆசைப்படுறோமோ, எதுல விருப்பம் வைக்கிறோமோ அதுல தான் துக்கம் இருக்கிறது. அதனால இந்த ஆசை நமக்கு மகா மகா முட்டுக்கட்டையா இருக்கிறது. நம்முடைய முன்னேற்ற பாதைக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது. எஸ்பெஷலி காமம். ஓகே. சோ அந்த காமத்தை ஜெயம் பண்ணணும். ஓகே. இங்க கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த காமம் ஏஷா காமஹா குரோதஹா. ஏஷ காம குரோதஹா. இந்த காமம் தான் குரோதம். குரோதம் செப்பரேட் கிடையாது. அது ஒரே ஜாதி. எந்த இடத்துல ஆசை தடுக்கப்படுறதோ அங்க குரோதமாகும். காமம் எங்க தடுக்கப்படுறதோ அங்க குரோதம் ஆயிடுறது, வெறுப்பாயிடுறது. அதனால காமம் தான் குரோதம் அப்படின்னா ரெண்டும் வேற வேற கிடையாது. அதனால காம ஜெயம் பண்ணிட்டா குரோத ஜெயம் ஆயிடும். ஓகே, சரி. அது மாத்திரம் இல்ல, இவர் என்ன சொல்றாரு 37வது, இக பைரினம் வித்தி. வித்தினா தெரிஞ்சுக்கோ. இந்த காமம் தான், இக இந்த காமம் தான் பைரினம். பைரினா எனிமி, சத்ரு. நமக்கு மிகப்பெரிய சத்ரு காமம், விருப்பம். ஓகே. சோ அதனால ஞானினோ 39வது என்ன சொல்றாரு, ஞானினோ நித்திய வைரினா. ஓகே, ஞானிக்கு நித்திய வைரி எப்பவுமே. நமக்கு கார்கில் இருக்கு இல்லையா, கார்கில்ல பாகிஸ்தான் பீப்புள் நமக்கு நித்திய வைரி. அதனால அங்க என்ன செய்வாங்க, எப்பவுமே புல்லட்டோட இருப்பாங்க. 24 மணி நேரம் ஷிப்ட் போட்டு ஒரு க்ஷணம் விட்டோம்னா இந்த பக்கம் நமக்கு அமர்நாத் இருக்கிறது. சோ அட்டாக் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் கார்கில் மலை, இந்த பக்கம் அமர்நாத் மலை இருக்கு. சோ அந்த ஏரியாவில் எப்பவுமே பார்க்கணும். ஏன்னா நித்திய வைரி அவன் அட்டாக் பண்ணிடுவான். ஓகே, சரி. ஆனா அஜ்ஞானிக்கு எப்படி இந்த காமம்னா, எப்பப்பெல்லாம் உத வாங்குறோமோ அப்போ இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படி சொல்லி காமம் இருக்க. சொரிய சொரிய சொர்க்கம், எரி எரி ஏக்கான புரியுதுல. புண்ணு இப்படி சொரிஞ்சா ஒரே ஆனந்தமா இருக்கும். அதை விட்டோம்னா எரியும். எல்லா சுகமும் நாம அனுபவிக்கிற சுகம்லாம், விஷய சுகம்லாம் துக்கத்தை கொடுத்துட்டு போகும். நல்ல எவ்வளவு சுகம் கொடுக்கறதோ ஈக்குவலா துக்கத்தை கொடுக்கும். இந்த ஃபேன் நமக்கு சுகமா இருக்காது. இப்ப 3 மாசத்துக்கு சுகமா இருக்கு. நல்லா மார்கழி மாசத்துல ஃபுல்லா போட்டுன்னு வச்சுக்கோங்க. சில ஃபேன் எல்லாம் இதுவே பண்ண முடியாது, அந்த ரெகுலரிட்டே இருக்காது. ஃபுல்லா வச்சா வச்சுதான் அப்படி அப்படி ஃபுல்லா வச்சு அது வச்சுக்கவும் முடியாது. ஆஃப் பண்ணிண்டா கொசுவும் கடிக்கும். என்ன அத போல ஒரு தொந்தரவு இருக்க. அப்ப மே மாசம் சுகத்தை கொடுத்தது, மார்கழி மாசம் துக்கத்தை கொடுக்கும். ஈக்குவலா துக்கம் கொடுக்கும். மனுஷங்க, சூழ்நிலை, பொருள் நமக்கு இது தெரியறதில்ல. வேகமா போயிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால தெரியறதில்ல. சிந்திச்சு பார்த்தா தெரியும். டெஃபினட்டா நமக்கு ஏதோ ஒரு விதத்துல கொடுக்கும். அதெல்லாம் சொல்றேன். அதனால ஞானினகா நித்திய வைரியா காமம். அதனால ஜாக்கிரதா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இது ஏன் ஒழிக்கணும் அப்படின்னா, ஏத்தன ஞானம் ஆவருத்தம். 39வது சொல்றாரு,
ஏத்தனா இந்த காமம் தான் ஞான ஆவர்த்தம், ஞானத்தை மறைச்சுன்னு இருக்கிறது. ஞானத்தை மறைச்சுன்னு இருக்குன்னா அஜ்ஞானமா வெளியில தெரியுது. அஜ்ஞானமா தெரியுதுன்னா என்னுடைய ஞானம் திருடப்படுறது. அதனால அஜ்ஞானத்தினால நான் துக்கப்பட்டு இருக்கேன். அதனால ஞானத்தையே இது மறைச்சுடுறது. அவ்வளவு பவர்ஃபுல் இந்த காமம். அதனால பெரியவங்கலாம் காமத்தை ஜெயம் பண்றதுக்கு எத்தனையோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை நீ ஜெயிக்கணும். சரி, இப்போ இங்க என்ன சொல்றாரு பகவான்? ரொம்ப அழகா கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் எனிமி யாரு, நண்பன் யாரு, எதிரி யாருன்னு தெரியும். நம்ம நாட்டிலே அதான் ப்ராப்ளம். இப்போ நண்பன் யாரு, எதிரி யாருன்னு தெரிய மாட்டோம். ராமன் நண்பனா இல்ல அக்பர் நண்பனா? இல்லையா? இந்த அயோத்தியா இருக்கிறத ராமர் கோயில்ல அங்க ஒரு மசூதி சொல்றாங்க. என்ன யாரோட மசூதி? பாபர் மசூதி. இந்த பாபர் யாரு, ராமர் யாரு? நியாயமா முஸ்லீமா இருக்கவங்க கேட்கணும். ராமர் யாரு, பாபர் யாரு? இல்ல, ராமர் இந்த மண்ணின் மைந்தர், இந்த நாட்டுடைய புருஷர், ஹீரோ. பாபர் வெளியில இருந்து படையெடுத்து வந்த அட்டாக் பண்றதுக்காக. லோக்கல்ல இருந்தா கூட பரவாயில்ல, லோக்கல் பர்சன் இல்ல, அவன் வெளியில. நண்பன் யாரு, எதிரி யாருன்னு நம்ம நாட்டில் இன்னும் குழப்பம் இருக்கு. ஓகே, அதுபோல நம்ம வாழ்க்கையில யார் ஃப்ரெண்டு யார் எனிமி தெரியல. முதல்ல எனிமி யாருன்னு கண்டுபிடி. ஓகே, அந்த எனிமிய ட்ரேஸ் அவுட் பண்ணு. ஓகே, மூணாவது விஷயம், அந்த எனிமி எப்படிலாம் அவன் ஆக்ஷன் பண்ணுவான், சொரூபம், அவன் எப்படிலாம் எந்த நேரத்தில் எங்க இருப்பான் இல்லையா, அதெல்லாம் அவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே, நாலாவது அந்த எதிரி எங்க ஒளிஞ்சின்னு இருக்கான், இடத்தை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டாலே பாதி வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபைனலா அட்டாக். ஓகே, அது போல இங்க பகவான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எனிமி காமஹா. காமத்தை ஜெயிச்சுட்டுனா இவர் ஞானி. இவர் ஞானினா காமத்தை ஜெயிச்சுட்டு. ஓகே, பூர்ணத்துவம் ஞானம், அபூர்ணத்துவம் காமம். இல்லையா? காமம் எனக்கு ஏதாவது கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் இருக்குன்னு சொல்றேன் நான். ஃபுல்னஸ் ஆயிடுச்சுன்னா அங்க ஞானம் ஆயிடுறது. புரியுதுல? அப்போ காமம் அபூர்ணம். அதனால இதுதான் எனிமிப்பா. அதை நீ புரிஞ்சுண்டு செயல் பண்ண. அதனுடைய சொரூபம் எப்படி இருக்கிறது அப்படி சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? ரஜோகுண சமுத்துவ. இது ரஜோகுணத்தினால உற்பத்தி ஆகிறது. ஓகே, ரஜோகுணம் யாருக்கு இருக்கிறதோ, வேகமா இருக்கிறதோ அவங்களுக்கு உற்பத்தி ஆகும். சத்துவ குணத்துல பொறுமை வரும். ஓகே, ஞானம் கேட்கறதுக்கான சித்தி கிடைக்கும். ஓகே, உட்கார்ந்துக்கு இப்ப உட்கார்ந்து கேட்கறீங்களா, இது சத்துவ குணம். இந்த கிளாஸ் உட்கார்ந்து கேட்கறது சத்துவ குணம். ஓகே, அதனால பரபரன்னு இங்க உட்கார்ந்துட்டே வெளியில மைண்ட் பரபரன்னு போயிடுச்சுன்னா இவர் உட்கார்ந்துட்டே ரஜோகுணத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனா அது அவருக்கு தான் தெரியும், கண்டுபிடிச்சா. ஓகே, அது வரைக்கும் பகவான் எப்படி வச்சிருக்கானே சந்தோஷப்படுத்துறான். அதுக்கப்புறம் மகாசனஹா. இதுல பகவான் சொல்றாரு, நான் சொல்ல. அந்த காமம், அதுக்கு காமத்தை தீர்த்தவன் யாரும் கிடையாது. வேற ஒண்ணும் வேண்டாம். நீ முறுக்கு இருக்க, அல்ப முறுக்கு, அது நம்மள திருப்தி பண்ணிருக்க. 70 வயசானாலும் முறுக்க விட்டா பழக்கு. நான் மதுரையில பார்த்தேன், இந்த இடிக்கிறது இருக்குல்ல, அத முறுக்க போட்டு இடிச்சு தூள் பண்ணி சாப்பிடலாம். எத்தனை முறுக்கு சாப்பிட்டு பண்ணி இல்ல கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் ஒரு லோடு இட்லி சாப்பிட்றப்பில்ல. அல்பம் முறுக்கு, பெருசா வேண்டாம். காமம், இதுதான் காமம். காமம் அவ்வளோ பவர். வடக்க போயிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஓட்டாது. ஏன் 2 நாள் சப்பாத்தி சாப்பிடுறது முடியல நம்மளால. புரியுதா? காமம் அவ்வளவு பவர். மகாசனா, இது மகாசனகன்னா எவ்வளவு போட்டாலும் அதுக்கு தீர்த்தம் இல்ல. சாப்பாடு போட்டு தீர்க்க முடியாது. யஜாதி மன்னன் மாதிரி புரிஞ்சுக்கணும். 1000 வருஷம் என்ஜாய் பண்ணான் காமத்தை. அப்ப கூட அவனுக்கு திருப்தி ஆகல. அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுது, இது திருப்தி பண்ண முடியாது, இதை அறிவுல புரிஞ்சுட்டு விடணும் அப்படின்னு சொன்னான். அது மாத்திர. அதனால இது என்ன சொல்றாரு பகவானு? மகா பாப்மா. அது காமமோ அது பாவம், பாவி அப்படின்றார். கொடும்பாவி அப்படின்றார். மகா பாப்மா அப்படின்றார், கொடும்பாவி அப்படின்றார். அந்த இதுக்கு மேல திட்ட முடியாது.
அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஏன் தெரியுமோ, துஷ்பூரணே, இது திருப்திப்படுத்த முடியாதப்பா, இது எத்தனை பண்ணினாலும் திருப்தி, அதிருப்திகரம், துஷ்பூரணே, புரியுறதா? அதனால அது மாத்திரம் அனலஹா, நெருப்பு மாதிரி, இது நெருப்பு மாதிரி, எவ்வளவு போட்டாலும் நெருப்பு வந்து ஸ்வாஹா ஸ்வாஹா, பட்ட மரத்தையே வாழை மரத்தையே எரிச்சிடும், அப்படிப்பட்ட நெருப்பு இது. அப்படிப்பட்ட சொரூபம் உடையது காமா, காமத்தினுடைய ஐட்டு சொல்றாரு. ஓகே, அதனால இது ஒரு இதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, இது சொரூபத்தை சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்கும் இந்த காமம் எவ்வளவு டிகிரி இருக்கிறது நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும், பர்சனலா நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆனா 3 டிகிரி என்னன்றது சொல்லிடுறாரு. இந்த காமத்தினுடைய டிகிரி ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துல எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். ராத்திரி உட்கார்ந்து கண்டுபிடிங்க. தூமேன வன்னிகி மனஹா, தூமேன வன்னிகி மனா, நெருப்பில் இந்த புகை இருக்க, புகைக்குள்ள இருக்கிற நெருப்பு மாதிரி. நெருப்பு தெரியவே தெரியாது, புகை பெருந்திருக்கும். அது என்ன பண்ணும், இப்படி இப்படி கொஞ்சம் பண்ணீங்கன்னா நெருப்பு தங்கலாயிடும். அந்த புகை மூடி இருக்கிறது நெருப்ப. அந்த மாதிரி சில பேருக்கு காமம் மூடி இருக்கிறது மனசுல. சில பேருக்கு வந்து ஆதர்ஷ ஆவృత్య, எப்படின்னா கண்ணாடியில் இருக்கிற அழுக்கு மாதிரி மூடி இருக்கிறது, கண்ணாடி மேல அழுக்கு மூடி இருப்பது போல மூடி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க இந்த நெருப்புல இருக்கிற புகையை இப்படி இப்படி பண்ணீங்கன்னா உடனே போயிடும். ஆனா கண்ணாடியில் இருக்கிற அழுக்கு, நான் சொல்றேன், ரயில்வே கண்ணாடி ஸ்டேஷன்ல இருக்குல்ல, அந்த கண்ணாடி நல்ல ஏர்குலி சஃபர்ட் பண்ணணும். புரியுதா? அந்த காமம் நமக்கு ஆழமா இருக்கிறது, அவ்வளவு சுலபமா எடுக்க முடியாது. சில பேருக்கு கொஞ்சம் விசாரம் பண்ணா இதுல என்ன இருக்கிறது அப்படி சிந்திச்சா அது போயிடும். சில பேருடைய காமம் அப்படி இல்லை, கொஞ்சம் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், தபஸ் பண்ணணும், விரதம் இருக்கணும், பகவான் பண்ணணும், அப்புறம் பாத யாத்திரை பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணி 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 இந்த காமத்தை ஜெயிக்கணும். 3வது சொல்றாரு, அது கூட்ட கேஸ். உள்பேன கர்ப்பகா, அது என்ன, சிசு கர்ப்பப்பையும் மூடி இருக்கிறது பாரு, அது வெயிட்டிங். 10 மாசம் யூ ஆர் வெயிட். ஓகே, ஒன்னும் செய்ய முடியாது, 7 இருக்கணும். உனக்கு ரொம்ப திக்கா இருக்கிறது, இப்ப சமிதிக்கு வரலன்னா பரவாயில்ல, நீ அப்புறம் புத்தி தெரிஞ்ச பிறகு வா அப்படின்னு விட்டுணும். கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறவங்களே சில பேரை வராத கேஸ் இது. ஓ, இது 3வது கேஸ், இது தேர்த்த முடியாது, பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல சீக்கிரமா கொடுத்து வா அப்படி சொல்லிட்டு. அப்ப 3 விதமான மறைக்கப்பட்டது. ஒண்ணு புகையில மறைக்கப்பட்டது, இன்னொன்னு கர்ப்பப்பை மறைக்கப்பட்டது, 2வது வந்து கண்ணாடியில இருக்கிற அழுக்கு. இது 2த்தையும் நம்ம ட்ரை பண்ணிடலாம். 3வது வந்து ஒன்னும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அவங்ககிட்ட இந்த காம ஜெயெல்லாம் சொன்னீங்கன்னா கோபம் வரும், நம்மள கிளாஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க. அது பேசாம அவங்ககிட்ட அது விஷயமா பேசிட்டு வந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் சொல்றாரு, இது அப்புறம் என்ன சொல்றாரு, இது எங்க ஒளிஞ்சின்னு இருக்கு கிருஷ்ணா சொல்றாரு. எங்க ஒளிஞ்சின்னு இருக்கான், 40வது ஸ்லோகத்துல சொல்றாரு, இந்திரியாணி மனஹா புத்திஹி அஸ்ய அதிஷ்டானம். இதனுடைய அதிஷ்டானம், அஸ்யனா இந்த காமம், இந்த காமத்தினுடைய அதிஷ்டான பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு எல்லா இந்திரியங்கள்லயும் இருக்குது. சென்ஸ் ஆர்கன்ஸ், சென்சஸ். அதுக்கப்புறம் அவருக்கு பாஸ் மனசு, மனசுக்கு பாஸ் புத்தி. இவங்க 3 பேரும் உட்கார்ந்து காமத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க வாழ்க்கையில. வாழ்க்கையில ப்ரொடியூஸ் பண்ண உடனே இந்த ஞானத்துக்கு வர்றதே கிடையாது. தப்பித்தவரு கூட இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் போய் எங்கேயாவது கீழே உட்கார்ந்துட்டு போயிடுது. காதல கேட்டுட்டா என்ன ஆகிறது, இந்த ஜென்மம் மோட்சம் ஆயிடும். கூடாது கூடாது. இந்திரியாணி மனகா, கிருஷ்ணா சொல்றது, இந்திரியாணி மனகா புத்தி அப்படி சொல்றாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இது எப்படி ஜெயிக்கிறது அது முக்கியம். இப்ப நம்ம வந்திருக்கோமே, நமக்கு என்ன விஷயம், ஓகே சார் இது எப்படி ஜெயிக்கிறது அதை சொல்லுங்க. அது வந்து 42வது 43வது ஸ்லோகத்துல அழகா சொல்றாரு, பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. ஒன்ன விட ஒண்ணு பெருசு அப்படின்றார். இப்போ இந்த உடம்பு காட்டிலும், இந்த சரீரத்தை காட்டிலும் சென்சஸ் இருக்க புலன்கள் அது ரொம்ப ஸ்ட்ராங். அதனுடைய ஏரியா பெருசு, அதனுடைய கூர்மை ஜாஸ்தி, அதனுடைய பலம் ஜாஸ்தி. அதனால உடம்பை காட்டிலும் புலன்கள் வலுவானது, புலன்களை காட்டிலும் மனம் வலுவானது, மனத்தை காட்டிலும்
புத்தி வலுவானது. இங்க என்ன செய்யணும், இந்த உடம்ப புலன்களை கட்டி படைக்கணும், புலன்களை மனச வச்சு அடக்கணும், மனச புத்திய வச்சு அடக்கணும் சொல்றேன். அப்போ புத்தி தெளிவா இருக்கணும். அதனால பகவான் கிட்ட கேட்கிறார், பராசக்தி கிட்ட, தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படின்ற பாரதியார். அறிவு வந்துருத்துனா மனச ஸ்ட்ராங் பண்ணும். ஏன்னா இந்த ஒரு சாரட்டு ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க, சாரதி பழைய காலத்துல குதிரை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த குதிரை வண்டி சாரட்டு ஓட்டுவாங்க. அந்த சாரதி கை கடிவாளம் இருக்கட்டும், குதிரை, இந்த குதிரை புலன்கள், இந்த தேர் உடம்பு. ஓகே, சாரதி ஓட்டுறானே அவன் புத்தி, உட்கார்ந்து ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மா போனோம்னா, சரியான பாதையில போனோம்னா, வண்டி உடையாம இருக்கணும்னா முதல்ல குதிரை முரட்டு குதிரையா இருக்கக்கூடாது. சில சமயம் கல்லு கொடுத்துட்டு ஓட வைப்பாங்க ரேஸ் மைதானத்துல, அந்த குதிரையை நம்ம குதிரையில இது வண்டியில போட்டக்கூடாது. பழக்கப்பட்ட ரோட்ல ஓடுற குதிரையா கூட்டணும், முரட்ட குதிரையா போட்டக்கூடாது. அப்ப அந்த குதிரையை அடக்கணும். அந்த குதிரைக்கும் தேருக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த லகான சாரதி கையில வச்சிருக்கணும். ஓகே, சாரதி தான் டிசைட் பண்ணணும் எந்த ரூட்ல போறது தான். அப்போ அந்த லகான விட்டுட கூடாது, அந்த சாரதி சரியா, அந்த சாரதிய ஜீவாத்மா ஓனர் ஆர்டர் பண்ணிட்டு. அப்படி இவர் அழகா சொல்றாரு. 40ல சொல்லி 43ல என்ன முடிக்கிறாரு, ஏவம் புத்தேகே பரம் புத்வா, புத்தி காட்டிலும் ஆத்மா மிகவும் மேலானதாகவும் நுண்ணியதாகவும் பவித்திரமாகவும் இருக்கிற அந்த ஆத்மாவை புத்வா அறிந்து தெரிந்து அதை உணர்ந்து, ஆத்மனா ஆத்மானம், இந்த புத்தியினால இந்த ஆத்மாவை மனத ஆத்மானம். ஆத்மானா முதல் ஆத்மான சொல்றது புத்தி, இரண்டாவது ஆத்மா சொல்றது இங்க மனசு. அத புத்தியினால மனச சம்ஸ்தப்ய அப்படின்னா வசப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நம்ம காலையில எழுந்துக்கிறோம்னு முடிவு பண்றது புத்தி, ஆனா எழுந்துக்கிற ஆள் யார் தெரியுமா, மனசு. படுத்துட்டே சொல்லலாம், ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்த, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவோம். அப்புறம் 8 மணிக்கு எழுந்த பிறகு கோவம் வரும் பாருங்க. யார் மேல? நம்ம மேல கோவம் எல்லாத்துக்கு மேல கோவம் வரும். எதுக்கு நீ இப்படி எரிஞ்சு விடுற, அது என் மேல உள்ள கோவம், அது நான் இப்படி காட்டுவேன், எல்லாரும் மேலேயும் காட்டுவேன். புரியுதா? அதனால இந்த மனசு ஏமாத்தும், சீட்டிங் பண்ணும், விடப்படாது. புத்தினால புத்தி எது சொல்றதோ ரைட்னு சொல்றதோ அதை தான் மனசு செய்யும். புத்தி எம்டி. புரியுதா? இந்த மனசு இருக்க கிளர்க்கு சொல்றது எம்டி செய்யக்கூடாது. வேலைக்காரன் சொல்றத நீங்க செய்யக்கூடாது. வேலை துவைக்க வராதுன்னு வச்சுக்கோ, அம்மா இன்னைக்கு இட்லி போடுமா, இன்னைக்கு ஊத்தப்பம் போடுமான்னா அவன் சொல்றது நீ செய்யக்கூடாது. நீ செய்யறத அவளுக்கு வேணா கொடுக்கலாம். புரியுதா? அதுதான் நீ ஓனர். அதனால நான் புத்தி ஓனரா இருக்கணும். அந்த மனசை வசப்படுத்தி என்ன செய்யணுமா, மகாபாகோ ஏ பெரிய கையில உடவனே, சிறந்தவனே, இவ்வளவு தூரம் வந்துட்டியே, படி ஏறி வந்துட்டியே கிளாஸுக்கு, ஜெயிச்சுடு. ஓகே, மகாபாகோனா இங்க நம்மள சொல்றாரு. மகாபாகோ காம ரூபம் துராச்சதம், இந்த காமம் என்ற துராச்சதம் ஒத்துக்கிறார் கிருஷ்ணா. துராச்சதம் கஷ்டம் தான், ஆனா கூட இத ஜெயிச்சுடு. சத்ரும் ஜகி, கடுமையா சொல்றாரு. சத்ருன்னா இந்த சத்ருவ எனிமைய, ஜகினா கொன்னுடு அப்படின்ற, கத்தி வச்சு கொன்னுடு அப்படின்ற, கிழி அப்படின்ற, விடாத அப்படின்ற. அதனால நாம இந்த விஷயத்த, இந்த காமத்தை ஜெயத்தை எங்க ஒளிஞ்சிருக்கு பார்த்தோம், அதோட சுரூபத்தை பார்த்துட்டோம். அப்புறம் கிருஷ்ணாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதனால இந்த டயத்துல வகுப்பு நேரத்துல வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அல்டிமேட்டா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, வேற எங்கெங்கயோ போக தோணும். அவங்க கூப்பிட்டாங்க போவோம், இங்க கூப்பிட்டா போனோம், பொருள் மேல போவோம், காமத்து மேல போவோம், டிவி மேல போவோம், அப்புறம் சொந்தக்காரன் வருவான், இல்ல நாமே போன் பண்ணி சொல்லுவோம் கிளாஸுக்கு வேற சமயத்துக்கு போவேன், நீ இந்த நேரத்துல வந்துட்டு நான் போகாம ஏதாவது காரணம் சொல்ல முடியும், இப்படி ஏதாவது இருக்கும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால இது கிருஷ்ண பகவானே சொல்றாரு, ஜகி கொண்டு விடு அப்படின்னா. கொன்றதுன்னா வெளியில இல்ல, நம்ம மனசுல இருக்க அந்த சபல புத்தி இருக்க, அதை ஜெயிச்சுட்டா இவர் சக்சஸ்ஃபுல் பர்சன், சாதகர். அதை வச்சுட்டு நாம ஞானத்தை அடைஞ்சு இந்த ஜென்மத்திலே மோட்சத்தை நாம் அடைவோமாக.
ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஒன்று ரெண்டு குறிப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கு. 3 அத்தியாயம் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, எத்தனை மாசம் ஆச்சு? 2 மாசம் ஆச்சா 3 மாசம் ஆச்சா? டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாசம் ஆயிடுச்சு. வெரி குட். 4 மாசம் சமத்தா வந்துட்டு. சோ இதுக்கப்புறம் நமக்கு 3 மாசம் லீவ். சோ ஏப்ரல், மே, ஜூன். அதுக்கப்புறம் ஜூலை 5ஆம் தேதி நமக்கு திரும்பவும் வகுப்பு இருக்கும். அதனால நீங்க ஒவ்வொருத்தரை மாத்த கூட்டிட்டு வந்தா போதும். சரியா? நீங்க ஒவ்வொருத்தரும் கையில வரும்போது ஒரு கையில புக்கு வச்சுக்கணும், இன்னொரு கையில இன்னொருத்தரை கூட்டிட்டு வரணும். புரியுதா? இங்க வரவங்களையும் இன்னொருத்தர் பிடிச்ச கூடாது. ஓகே, அது டபுள் ஆயிடும். அப்படியே டபுள் ஆயிடும். இது ஒரு ஐடியா. தென் செகண்ட் விஷயம் நமக்கு நான் யோக சாந்தி ஆசிரமத்திலிருந்து வரையணும். அது மாம்பழத்தில் இருக்கு, 5 லைட் கிட்டக்க இருக்கு. அங்க சாய் சகாரா பில்டர்ஸ் தெரியும் உங்களுக்கு? அவங்க பெரிய ஹால் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் வியாசாச்சாரியா சத்சங்க ஹால். பகவான் வேதவியாச சத்சங்க ஹால். அந்த ஹால்ல நம்மளுடைய 12th anniversary ஃபங்க்ஷன் நடக்கும். அது கீதா வகுப்பாக இருக்கும். நீங்க கீதா வகுப்பு கேட்டு இருக்கிறதுனாலையும் அங்க மே மாசம் 1ஆம் தேதி. மே 1 லீவு தான். மே டே. என்ன டே? மே டே. அதனால அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இருக்கு. ஸோ யோக சாந்தி துவங்கியும் சித்ரா பௌர்ணமி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது 12th anniversary அழகா வந்திருக்கிறது. அது 5 to 7 ப்ரோக்ராம். ஓகே, அது செவ்வாய்க்கிழமை வருது. சாயந்தரம் 5 to 7. ஓகே, அதுக்கு தயானந்த ஆசிரமத்திலிருந்து ஒரு சின்மயான கிட்ட படிச்சவர், தயானந்த கிட்ட படிச்சவர், இப்ப அவர் சுவாமியா இருக்காரு, சுவாமி ஸ்ரீஞானந்தா. அவரோட ஆசி உரையோட அது துவக்கமாக பகவத்கீதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துருத்து. அவங்களுக்கு 10 வருஷமா சொல்லிட்டு இருந்து இப்பதான் 12 வருஷம் கழிச்சு சொல்ல போறேன். அது இன்ட்ரோடக்ஷன் அங்க நடக்க போறேன். ஆனா நீங்களும் இல்லையா என்ன சொல்லுவாங்க, கோ ஸ்டூடெண்டா, அதனால பகவத்கீதா ஸ்டூடெண்ட் இல்லையா, அதனால அது இல்லையமா சப்ஜெக்ட் ஒரே சப்ஜெக்ட் மேட்டர் இல்லையா, அதனால நீங்க அன்னைக்கு ஜாயின் பண்ணலாம். 5 to 7 சாய்ராம் மூலியமா இன்விடேஷன் வரும். அந்த இன்விடேஷன் உங்களுக்கு பர்சனலா கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம். ஸோ இங்க குறிப்பா இருக்கவங்களுக்கும் கொடுப்போம். அந்த இன்விடேஷனை மதிச்சு மரியாதை கொடுத்து அந்த 2 hours அங்க அங்கே நாங்க என்ன பண்றோம் இல்ல பார்க்கணும் இல்லையா, அது பார்க்கறதுக்கு வாங்க. மே 1ஆம் தேதி நடுவில் நான் இருக்க மாட்டேன். மே 1ஆம் தேதிக்காக வரேன் நான். திருப்பி 1, 2 இருந்துட்டு 3ஆம் தேதி புறப்பட்டு போயிடுவேன். ஓகே, அதனால மே 1ஆம் தேதி ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நம்ம ஜூலை மாசம் 5ஆம் தேதி வழக்கம் போல இங்க 7 மணிக்கே வச்சுக்கலாமா, தாண்டி வச்சுக்கணுமா? 7ல இருந்து 8 சௌரியமா இருக்கு இல்லையா? 7ல இருந்து 8. 5ஆம் தேதி நம்ம ஜூலை மாசம் வச்சுக்கணும். சரியா? ஹரி ஓம்.